எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிமைகளால் போற்றி பண்ணுகிறேன். இது ஒரு பேஷண்ட் சம்மந்தமான நரேஷன். ஒரு கார்டியாலஜி பேஷண்ட் சம்மந்தமான நரேஷன். கேஸ்ட்ரைட்டிஸா, ஹார்ட் அட்டாக்கா, இல்லை இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம், ஸ்டென்ட்டு, பேலியோ டயட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட், டயபெட்டிஸில் என்னென்ன ப்ராப்ளம் வருது, டயபெட்டிஸ்க்கும் ஹார்ட் ப்ராப்ளமுக்கும் சம்மந்தம் இருக்கா, இதை பற்றின காணொலி தான் இது. ஸோ இது ஒரு பேஷனோட அப்படி அவங்க என்னென்ன கம்ப்ளைண்ட் சொன்னாங்களோ அதே நான் எடுத்த ஹிஸ்ட்ரி, அதோடைய நரேஷன் கொடுக்க போகிறேன், ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணாமல். ஸோ யார் மனதும் இது புண்படுத்தாது அப்படிங்கிறது, பெரும்பாலும் புண்படுத்தாமல் தான் நான் சொல்லியிருப்பேன். பெரும் காணொலிகளை சில இடங்களில் புண்படுத்தி இருந்தால் மன்னிக்கவும். ஸோ இது ஒரு ரொம்ப அழகான ஒரு காணொலி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் ஹிஸ்ட்ரி எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் பார்ட் ஆஃப் மெடிசன் ஹிஸ்ட்ரி எடுக்கிறது. அதில் நான் ரொம்ப சந்தோஷமாக ஒரு நிறைவாக ஹிஸ்ட்ரி மட்டுமே எடுத்தாலும் ஒரு மணி நேரம் எடுத்திருப்பேன் இந்த பேஷண்ட்டுக்கு. ஸோ அந்த எடுத்தப்பட்ட ஹிஸ்ட்ரியை என்னால் எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ சொல்கிறேன். ஸோ இது மருத்துவர்களுக்கு, இளம் மருத்துவர்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது ஒரு பேஷண்ட்டோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 58 வயசு. ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் ஏறத்தாழ 2 வருடங்களுக்கு குறைவாக இருக்குது. ஒரு நல்ல நிர்வாகத்தில் நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர். ஒயிட் காலர் ஜாப், ஸோ ஃபிசிக்கல் லேபர் ரொம்ப கிடையாது. இவருக்கு ஒரு 20 வருஷமாக சர்க்கரை இருக்குது. அதில் 120 கிலோவில் வெயிட் இருந்திருக்கிறாரு. ஏறத்தாழ 110 120 கிலோ இருந்திருக்கிறாரு. இவ்வளோ 20 வருஷமாக சர்க்கரை இருந்தும் கடந்த 8 வருடங்களாக பேலியோ டயட் முறையில் இருந்துட்டு இருக்காரு. இவர் ஒரு சைவ உணவில் பேலியோ டயட். ஸோ பொதுவாக சைவ உணவில் பேலியோ டயட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இந்த பட்டர், நெய், பன்னீர் இதெல்லாமே நிறைய பயன்படுத்திப்பாங்க. ஸோ இவங்க பொதுவாக இந்த மாவுச்சத்து கொண்ட உணவுகள் சாப்பிட மாட்டாங்க. இந்த சப்பாத்தி, ரைஸு, உப்புமா, சேமியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நிறைய காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கள், அதே மாதிரி நிறைய இந்த பன்னீர் வகைகள் இதெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ 8 வருஷமாக ஒரு பேலியோ டயட் முறையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இவருக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா, நடக்கும்போது ஒரு தொண்டையில் ஒரு லேசாக கமறல், இந்த பக்கத்தில் ஒரு லேசாக டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. ஸோ இவர் இந்த 8 வருடமாக பேலியோ முறையில் இருந்ததால் இவர் ஏறத்தாழ ஆங்கில மருத்துவத்தை ஒரு மாதிரி அங்கேருந்து வெளியே வந்துட்டார். ஸோ 20 வருஷம் சுகர் இருக்குது, 8 வருஷமாக பேலியோ முறையில் இருக்கிறதால அவர் சுகருக்குன்னு எந்த மாத்திரைகள் போடுறதில்ல, இன்சுலின் கிடையாது. ஆனால் டயபெட்டிஸ் பர்ஃபெக்ட் பக்கா கண்ட்ரோல். HbA1cலாம் பார்த்தீங்கன்னா 6.2, 5.7, வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோ 35 கிலோ குறைஞ்சிட்டாரு. ஆரோக்கியமான முறையில் நல்ல ஆக்டிவிட்டாக இருக்கிறவர், ஆரோக்கியம் தன்கிட்ட கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு உறுதியாக நம்பினவர். ஸோ இந்த தொண்டை கமரல் அப்படின்னு வந்தோடனே ஒரு மாதிரி இங்கே கேஸ் மாதிரி வருது, இங்கே இது மாதிரி அதுவும் சாப்பிட்ட பிறகு தான் அது ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கணுன்னே அவர் எப்பவும் பார்க்கக்கூடிய ஆயுர்வேதிக் டாக்டர் இந்த லாஸ்ட் 8 இயர்ஸில் பேலியோ முறைக்கு, சர்க்கரைக்கு பேலியோ முறையை வச்சுருந்தார். மற்ற இதர நோய்களுக்கு ஆயுர்வேத முறை. அப்போ அந்த ஆயுர்வேத டாக்டர் என்ன சொன்னார், இது ஒரு கேஸாக இருக்கலாம், கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கலாம், நீங்கள் எதுக்கும் ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு எண்டோஸ்கோப் எடுத்துகிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சென்னையில் ஒரு நல்ல எண்டோஸ்கோபி சென்டருக்கு போகிறாரு. ஸோ நல்ல எண்டோஸ்கோபி சென்டருக்கு அங்கே போனோடனே அந்த பொதுவாக இது வாய், இது உணவு குழாய், இங்கே வயிறு பகுதி இருக்குது. இந்த உணவு குழாயிலேருந்து வயிறுக்கு வர அந்த ஜங்ஷன் லூஸாக இருக்குது, அதனால் நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் மேலே வருதுன்னு எண்டோஸ்கோப்பில் லாக்ஸ், LES, லாக்ஸ்னா தளர்வான, LESனா லோவர் ஈசோபேகியல் ஸ்பிங்க்டர், அதனால் அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் புண்ணாகவும் இருக்குது, எதுக்கும் H. பைலோரிக்கும் செக் பண்ணுறேன்னு சொல்லி H. பைலோரி நெகட்டிவ் வருது. அந்த எண்டோஸ்கோபிஸ்ட்டும் ஒரு மருந்துகளும் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. பொதுவாக இந்த ஆன்டாசிட்ஸ் அந்த மாதிரிலாம் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பிணியாளர் அதை எடுத்துக்கல. ஏன்னா அவர் ஆயுர்வேதிக்கை தான் நம்பிட்டு இருக்கிறதுனால ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட போகிறார். அவர் சில சூர்ணங்கள், மருந்துகள்லாம் கொடுக்குறாரு, அவர் சாப்பிட்றாரு. இருந்தாலும் ஒரு வாரம் 10 நாள் போகுது, ஒரு மாதம் கிட்ட போகுது. இங்கே ஏதோ ஒரு கேஸ் மாதிரி அடைக்கிறது, ஒரு மாதிரி எரியிறது, இந்த தொண்டை கமரல், இந்த வார்த்தை தான் அவர் தொடர்ந்து கேட்சி வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது அவருக்கு சரியாகலை அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் நம்ம ஒருத்தர்கிட்ட யாராவது ஒப்பீனியன் வாங்கணுன்னா யாராவது தெரிஞ்சவங்க எல்லாம் இது நீங்கள் எதுக்கும் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டையும் நீங்கள் பாருங்கள், இது அந்த ப்ராப்ளமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்குறாங்க. ஒன் ஆஃப் தி லீடிங் கார்டியாலஜிஸ்ட் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. ட்ரெட்மில் எடுக்க சொல்கிறாங்க. ட்ரெட்மில் எடுக்கிறாரு. ட்ரெட்மில் எடுத்த உடனே ட்ரெட்மிலே அவர் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ அந்த ப்ரொசீஜரை அபார்ட் பண்ணுறாங்க. இது ஸ்ட்ராங்லி பாசிட்டிவ் ட்ரெட்மில், அதனால் நீங்கள் உடனே ஆன்ஜியோகிராம், இங்கே ஒரு 3 வார்த்தைகளை சொல்கிறேன்.
ஆஞ்சியோகிராம்னா அடப்பு இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்க்குறது, ஆஞ்சியோபிளாஸ்டினா அடப்புக்கு ஸ்டென்ட் வைக்கிறது. ஸோ இவருக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்குறாங்க, 3 வெசலில் பிளாக் இருக்குது. உடனே கார்டியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு டேட் பிளான் பண்ணி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணலாம். இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி, ஏன் ஆன் டேபிளாக ஆஞ்சியோகிராம் பிளாஸ்டியாக கன்வெர்ட் பண்ணல? அட்டெண்டர்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான், நல்லா உங்களை நம்புகிறாங்க, கண்டிப்பாக கன்வின்ஸ் பண்ணியோ உங்களுக்கு எடுத்து சொல்லி பண்ணியிருக்கலாம், ஏன் பண்ணலைங்கிற கேள்வியும் கேட்டேன். அவங்களும் எனக்கு தெரியல சார் அப்படின்ட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டிக்கு ட்ரிபிள் வெசல் டிசீஸ்க்கு பொதுவாக பைபாஸ் பண்ணுவாங்க. யங் பேஷண்ட்டுங்கிறதாலையும் பிளாக் வந்து கொஞ்சம் பெரிய ஆர்ட்ரி, ப்ராடர் ஆர்ட்ரியில் இருந்ததால் மேபி ஸ்டென்ட் பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ 2 ஸ்டென்ட் வைக்கிறாங்க. இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த ஸ்டென்ட் வைக்கும் பொழுது அந்த கேத் லேபில் ஏன் அவ்வளோ குளிர்னு எனக்கும் தெரியாது. நானும் ஒரு சிறிய காலம் கேத் லேபில் ஒர்க் பண்ண எனக்கு அனுபவம் இருக்குது. நான் கார்டியாலஜிஸ்ட்லாம் இல்லை. இப்போ எனிவே ஒரு டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கும்பொழுது கேத் லேப்ஸில் கொஞ்சம் ஒரு 3-4 கேத் லேபில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த கடுமையான குளிர் கார்டியாலஜிஸ்ட் தெரிஞ்சால் ஏன்னு சொல்லுங்க, ஏன் அவ்வளோ கடுமையான குளிர் பேஷண்ட்டுக்கு வந்து அந்த பல்மனரி எடிமா செட் ஆயிடுச்சு. அந்த குளிரால் இல்லை, பேஷண்ட் சொல்கிறாரு எனக்கு அந்த குளிர் ஒத்துக்கல, எனக்கு மூச்சு திணறல் அதிகமாகிடுச்சு அந்த குளிரில். அவர் நினைக்கிறது தானே அவர் சொல்ல முடியும். ஸோ அவர் வந்து மூச்சு திணறலில் கேத் லேபில் உடனே ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க, வெண்டிலேஷன் வைக்கிறாங்க. வெண்டிலேஷன் வச்சுட்டு ஒரு 2 நாளில் சரியாகிறாரு. ஸ்டெப் டவுன் ஐசியூக்கு வராரு, வார்டுக்கு வராரு, டிஸ்சார்ஜ் ஆகிறாரு. பொதுவாக வரக்கூடிய மாத்திரைகள், பிளட் தின்னர்ஸ், ஆஸ்பிரின்ஸு, கார்டியோ ப்ரொடெக்டிவ் ட்ரக்ஸு, லாக்ஸேட்டிவ்ஸு, அப்புறம் சர்க்கரைக்கு இன்சுலின், கொஞ்சம் மாத்திரை, இதெல்லாம் ஒரு பேக்கேஜ் மாதிரி எடுத்துக்கிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வராரு. ஒரு வாரம் 10 நாள் போகுது, திரும்பவும் கமறல் வருது. கமறல் வந்தோடனே இந்த தடவை பேஷண்ட் என்ன சொல்கிறாரு, இல்லை இது ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை, ஹார்ட் ப்ராப்ளம் தான் சரியாக்கிட்டோமே, இப்போ வந்து நம்ம வேற ஒரு கேஸ்ட்ரென்ட்ராலஜிஸ்ட்டை பார்ப்போம் அப்படின்னு வேற ஒரு கேஸ்ட்ரென்ட்ராலஜிஸ்ட் பார்க்குறாரு. இருக்கலாம், இது வேற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ட்ரென்ட்ராலஜிஸ்ட்டும் கொஞ்சம் மருந்து தராரு. ஸோ கேஸ்ட்ரென்ட்ராலஜியும் மருந்து தராங்க, ஹார்ட் ப்ராப்ளம் மருந்து தராங்க. இப்போவுமே அவருக்கு அந்த கமறல் குறையல. அப்புறம் பழைய நட்பின் காரணமாக என்னையும் சந்திக்க வந்தாங்க. இதில் வந்து எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்தது, பல பெரிய டாக்டர்கள் பார்க்குற இடத்துல நம்ம பார்க்குறோமேன்னு ஒரு அச்சமாகவும் இருந்தது, பல பெரிய நிபுணர்கள் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் என் மன வலிமையை நான் திடப்படுத்தி பேஷண்டோட இப்போ நான் சொன்ன மொத்தத்தையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஹிஸ்ட்ரி எடுக்க மட்டுமே 1 மணி நேரத்துக்கு மேலாக ஆணுச்சு. அதனால தான் நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் நீங்கள் கம்மியாக பேஷண்ட் பார்க்குறீங்க, ஏன் நீங்கள் இப்போ கம்மியாக பார்க்குறீங்க. 10 பேர் தான். மருத்துவத்து மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் போகல. மருத்துவம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்ட். மருத்துவங்கிறத விட ட்ரபிள் ஷூட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும், மருத்துவமும் ஒரு வகையான ட்ரபிள் ஷூட்டிங் தான். அப்போ நான் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி கேட்கும்போது நான் எப்போவுமே என்னுடைய நியூ பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே, நியூ பேஷண்ட்னா அதுக்கப்புறம் ஓல்டானாலும் அவங்க ஒரு காலத்தில் நியூ தானே, அந்த நியூ பேஷண்ட்லாம் உங்கள் வாழ்க்கை முறையை கேட்பேன். எப்போ தூங்குவாங்க, இவர் பொதுவாக சீக்கிரம் தூங்குறா, சீக்கிரம் எந்திரிக்கிறாரு. ஆனால் உணவு முறையில் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. இவர் வந்து ஒரு சைவர், வெஜிடேரியன். இவர் வந்து காலையிலேயே ஃபுல் மீல் சாப்பிடக்கூடியவர். அப்புறம் அதாவது காலையிலனா 7:30 மணிக்கு ஃபுல் மீல் சாப்பிட்டு வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அந்த நடக்கிற நேரத்தில் தான் அவருக்கு அந்த கமறல் வந்திருக்குது. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் ஒரு 12-1 மணிக்கு சிம்பிளாக டிஃபன் சாப்பிடுவார். டீ காஃபியை முற்றிலுமாக விட்டதால் மாலையில் கொஞ்சம் சின்ன கப்பில் சுண்டல் சாப்பிடுவார். வீட்டுக்கு ஒரு 6:45-7 மணிக்கு வந்த பிறகு சிம்பிளாக ஒரு டிஃபன். ஏறத்தாழ ஒரு 4 ஓப்பனிங்ஸ் ஆகிடுது சாப்பிட. ஸோ பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம உடம்புல ரத்த ஓட்டமாகுது. எந்த வேலையும் நம்ம பிரதானமாக, ஒரு வேலை இப்போ நீங்கள் ஆடியோ கேட்டுட்டு இருக்கீங்கன்னா காதுக்கு நிறைய ரத்தம் போகும், ஓடுறீங்கன்னா காலுக்கு நிறைய ரத்தம் போகும், தூங்கும்போது மூளைக்கு இந்த பிளட் உடம்புல இருக்கிற இந்த தசைகள் ஜவுக்கு நிறைய ரத்தம் போகும். ஸோ நான் என்ன யூகிச்சது அப்படின்னா, காலையிலேயே அந்த ஃபுல் மீல்ஸ், வண்டி வந்து ஒரு பெரிய ஜென்செட்டில் திடீர்னு ஹெவி லோடு போட்டோன்னே அந்த வீட்டில் இருக்கிற கரண்ட்லாம் அப்படியே உட்காரும், எல்லா டியூப்லைட்லாம் மின்னும், ஃபேன் ஸ்லோ ஆகிடும், ஒரு ஹெவி லோடு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. அது நான் யோசிப்பதும் உண்மைதான் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் பேஷண்ட்டுக்கு என்ன சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் இந்த மார்னிங் ஃபுட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்னிங் ஃபுட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் அதை விட்டுட்டு மார்னிங் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ மீலை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், மார்னிங் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. மத்தியானத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மீல். இப்போ ஆங்கிலேயர்கள் கூட இந்த ஓமேட் ஸ்கோர், அதாவது 1 மீல் அ டேவை வந்து அவங்க வந்து இன்னமும் அதை குட்னு சொல்கிறாங்க. நம்ம சித்தர்கள் ஏதோ ஒரு காலத்திலேயே 1 வேளை சாப்பிட்டால் யோகி, 2 வேளை சாப்பிட்டால் போகி, 3 வேளை சாப்பிட்டால் ரோகி, 4 வேளை சாப்பிட்டால் போகி என்று சொன்னார்கள்.
அந்த ஓமேடை வந்து அங்கீகரித்தாங்க. ஸோ நான் அதையே எடுத்துகிட்டு இந்த பேஷண்ட் சொன்னேன், காலையில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க, மத்தியானம் நிறைய காய்கறி சாப்பிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் கம்மி பண்ணிவிட்டு நிறைய கம்மி பண்ணிவிட்டு ரைஸ் மட்டும் கொஞ்சோண்டு வச்சுட்டு சாப்பிடுங்க. ஈவினிங் வந்து ஒரு சிம்பிள் டிஃபனோட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், 2 இட்லியோ 2 சப்பாத்தியோ அப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேஷண்ட் இந்த மீல் ஸ்கீமுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மாத்திரையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். எல்லா நம்பிக்கையை உட்பட்டு பேஷண்ட்டும் அந்த மாத்திரைகள் குறைச்சி எல்லாமே பரிபூர்ணமாக நம்பி ஏறத்தாழ இப்போ 2-3 வாரம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ பேஷண்ட்க்கு வாட்ஸ்அப் கனெக்டும் நான் கொடுக்கறது உண்டு. வாட்ஸ்அப் கனெக்ட் எது கொடுக்குறேன்னா, ஒரு தொடர்பு இருக்கும், ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், அவங்களோட பிரச்சனைகள் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ பேஷண்ட்க்கு இப்போது அந்த கமறல் குறைஞ்சிருக்கு. ஸோ நான் யூகித்தது என்னவென்றால், ஹெவி சாப்பாடு நம்ம சாப்பிடும்போது காலையிலேயே நிறைய உழைப்பு இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே ஹார்ட்டும் கொஞ்சம் பம்பிங் கம்மியாக இருக்குது. ஸோ பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் ஃபுட்லோட, அதாவது சிறிய உணவு, செவிக்கு உணவு இல்லாத போது சற்று வயிற்றுக்கு ஈயப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேஷண்ட்க்கு வந்து கொஞ்சம் ஃபுட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தேன். அந்த கம்மி பண்ணதில் பேஷண்ட்டுக்கு அந்த கமறல் எல்லாமே நல்லாவே குறைஞ்சிருந்தது. ஸோ இதில் கேரி ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்னா, கமறல் அப்படின்னா சிம்பிளாக விட்டுறாதீங்க. கமறல் வந்து இதயம் சார்ந்ததும் இருக்கலாம், கேஸ் சார்ந்ததாகவும் இருக்கலாம். உணவையும் சற்று கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கிறது கொஞ்சம் நல்லது. நிறைய சாப்பிட்டா தான் ஆரோக்கியம்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் சாப்பிட்டே ஆரோக்கியமாக வாழலாம். உடற்பயிற்சி நல்லா செய்யுங்க, உணவை கம்மியாக வைங்க, தேவையானதை வைங்க, நல்லா உறங்குங்க. விதியின் வாயிலாக சஞ்சித வினை, இந்த மாதிரி ஆகாமிய வினை, நமக்கு பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்துன்னு தான் இருக்கும். அதுலேருந்து நம்ம தப்ப முடியாது. ஸோ பிரச்சனைகள் வர நம்ம வாழ்ந்து தானே ஆக வேண்டும். ஸோ கேரி ஹோம் மெசேஜ் அப்படின்னா, சீக்கிரம் தூங்குங்க, சீக்கிரம் எழும்புங்க, எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிடுங்க, நிறைய உழைங்க, வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.